இன்னொரு பக்கம் என்னென்றால் எங்களுக்கு அரசியல் வியாபாரமே தேவையில்லை, மார்க்க வியாபாரமே போதும். நான் குர்ஆன் ஹதீஸை வச்சு மார்க்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த வியாபாரமே போதும். எங்களுக்கு அரசியல் வியாபாரம் தேவையில்லை என்று சொன்னவர்கள் கள்ள மார்க்கெட்ல அரசியல் பண்றாங்க. மார்க்கெட் போது அரசியல் வியாபாரம் பண்றாங்க. இருக்கிற காமெடியன்களை படுத்த பாடு போதாதுன்னு சொல்லி இந்த தௌஹீத் காமெடியன்கள் வேற கொடுக்க பூந்து மக்கள் குழம்பி போய் நிற்கின்றார்கள். யாருடைய பேச்சு கேட்பது? தூய்மைவாதம் பேசினார் அவர்கள் பேச்சு கேட்பதா? பாரம்பரியமான கட்சி என்பதற்காக இந்த அரசியல் கட்சி பேச்சு கேட்பதா? அல்லது தௌஹீத் காமெடியன் குர்ஆன் மார்க்க வியாபாரம் தான் பண்ணா போதும், அரசியல் வியாபாரம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவன் இப்ப கள்ள மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்றாரு. எப்படி? நான் சீட்லாம் வேண்டாம், ஆனா நாங்கள் ஆதரவு மட்டும் தெரிவிப்போம். இது கள்ள மார்க்கெட் வியாபாரம் இல்லையா? இது வியாபாரம் பண்ண நேரடியாக வந்து இறங்கி சீட்டு இறங்கி எல்லாரும் நீ ஒரு வியாபாரம் பண்ணு. நாங்க வியாபாரம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் கள்ள வியாபாரம் பண்ணி ஆதரவு மட்டும் தெரிவிப்போம். அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, ஒரே கொள்கை என்ன? எந்த தொகுதியுடைய முன்னாள் சகாக்கள் இருக்கிறார்களோ அவர்களை தோற்கடித்தே தீர்வோம். பிஜேபி வந்தாலும் பரவாயில்லை, ஆர்எஸ்எஸ் வந்தாலும் பரவாயில்லை.